إذا ما قالني ربي أما استحييت تعصيني وتخفي الذنب عن خلق. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பிறை கலண்டர் அறிமுகம் என்ற தலைப்பிலே ஒற்றுமையிலே ஆர்வம் கொண்ட சமூகத்தில் உள்ள ஒரு பொது மனிதர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற விடயங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதே கேள்வியாகும். சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழி அல்லாஹ் இறக்கி வைத்த இஸ்லாம் என்ற அந்த தீனை பின்பற்றுவதாகும். இதனை எமது சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த தீனின் முக்கியமான இபாதத்துக்களிலே ஒன்று ரமதானிலே நோன்பு நோட்பதாகும். அதேபோன்று ஹஜ் என்ற அடுத்த மிக முக்கிய அம்சமும் துல்ஹஜ் மாதத்திலே இடம்பெறுகின்றது. முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட 2 முக்கியமான மகிழ்ச்சியான தினங்கள், நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடும் நோன்பு பெருநாள், அறுத்து பலியிட்டு அனைவருக்கும் அதனை பங்கு வைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஈதுல் அத்ஹா எனப்படக்கூடிய ஹஜ் பெருநாள் தினம். இந்த முக்கியமான இபாதத்துக்கள் உட்பட இன்னும் பல இபாதத்துக்களுக்கு சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து நாட்களையும் மாதங்களையும் கணிப்பிடுகின்றோம். இந்த சந்திரனின் சுழற்சி முறையின் அடிப்படையிலே நாட்களையும் மாதங்களையும் கணிக்கின்ற இந்த முறைமைக்கு பிறை கணக்கு என்று நாம் பொதுவாக சொல்லுகின்றோம். இந்த பிறைகளை தீர்மானிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை எமது சமூகத்தில் கையாளுகின்றார்கள். எப்படி இதனை அமைத்துக் கொள்வது என்ற விடயத்திலே பல்வேறு விதங்களிலே நாம் செயல்படுவதை பார்க்கின்றோம். இதற்கு ஒரு வழிமுறையாக ஆலிம் அல்லாத இந்த நண்பருடைய முடிவு பிறைகளை கணக்கிட்டு எப்படி சூரிய சுழற்சியின் அடிப்படையிலே நாட்கள் மாதங்கள் கணக்கிடப்பட்டு அப்படியே நிர்ணயித்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பிறை என்பதும் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடியதாக அல்லாமல் கணிப்பீட்டின் அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்பட வேண்டும். அதுதான் நபி அவர்கள் சொன்னது போன்று இந்த நண்பர் அவருக்கு இருக்கின்ற அறிவை வைத்து கணிப்பீட்டின் அடிப்படையிலே அதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனை ஒரு சாரார் பிறை கமிட்டியினர், ஹிஜ்ரி பிறை கமிட்டியினர் என்ற ஒரு சாரார் அதனை செயற்படுத்துவதாகவும் அதுவே சரியான முறை என்று அவருக்கு தெரிந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிறை விடயத்தை எப்படி அணுக வேண்டும் என்பது மிக இலகுவான முறையிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய விடயங்களை போன்று இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது பிறை பார்ப்பது மட்டுமே
எப்படி என்ற ஒரு பிரச்சனையை கொண்ட ஒரு சமூகம் அல்ல. ஒட்டுமொத்த வாழ்விலும் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இவை அனைத்திற்கும் அந்தந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது அவற்றிற்கே இருக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை இஸ்லாம் முதலிலே எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. அதனை சரியாக கடைபிடிக்காததன் காரணமாக இந்த நண்பர் இந்த பதிவிலே சொல்லுவது போன்று ஒவ்வொரு ரமபானை எதிர்கொள்ளுகின்ற போதும் அல்லது பிறையின் அடிப்படையிலே செயல்படுகின்ற ஏனைய அம்சங்களிலே கருத்து முரண்பாடு தோன்றக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையில் பிறை விடயம், அதிலும் ரமபானை ஆரம்பிப்பது, ரமபானை முடித்து பெருநாள் கொண்டாடுவது, இதனை ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆனால் நபியை ஏற்றுக்கொண்டு நபியை பின்பற்றுவதாக சொல்லுகின்ற எமது சமூகம் இந்த பிறையின் அடிப்படையிலேயே மிகப்பெரிய பிரச்சினைகளை வருடா வருடம் பல பிரிவுகள், பல அமைப்புகள், அதன் அடிப்படையிலே ஒருவர் மற்றவரிலிருந்து தூரமாகின்ற குழப்பமான நிலைகள் ஏற்படுவதை நாம் காணுகின்றோம். இந்த இடத்திலே முதலாவது இதில் சரியான முடிவு நாம் எவ்வாறு அடைவது என்பதற்கு ஒரு அடிப்படை ஹதீஸை முதலிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்வது சிறந்தது. சஹீஹ் புகாரியிலே 3038வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் யமன் என்ற பிரதேசம் நபி அவர்களுடைய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டதாக, அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக அந்த அதிகாரம் கிடைக்கின்றது. யமன் பகுதிக்கு 2 சஹாபாக்களை நிர்ணயித்து அந்த பகுதிக்கு பொறுப்பாக, ஒரு பகுதிக்கு அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், மற்றொரு பகுதிக்கு பொறுப்பாளராக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த இருவரையும் நோக்கி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயம், நேர்வழியிலே நடக்க விரும்புகின்ற தலைவர்கள், மக்களை வழிநடாத்த கடமைப்பட்ட உலமாக்களுக்கு மிகச்சிறந்த விடயமாக காணப்படுகின்றது. அந்த இருவரையும் நோக்கி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இலகுபடுத்துங்கள், சிரமப்படுத்தி விடாதீர்கள். மக்களுக்கு நல்லவற்றிலே அவற்றின் கூலிகளை சொல்லி ஆர்வமூட்டுங்கள், அவர்களை வெறுண்டோட வைத்து விடாதீர்கள். மூன்றாவதாக முக்கியமாக சொன்னார்கள், வத்ததாவஆ வலா தஹ்தலிஃபா. 2 பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்பட்டு செல்லுங்கள், முரண்பட்டு செல்லாதீர்கள் என்ற அடிப்படை அம்சத்தை சொன்னார்கள். பிறை விடயத்திலே எது சரியானது, எப்படி நாம் இதனை அணுக வேண்டும்? மிக இலகுவாக 3 ஹதீஸ்களை நினைவுபடுத்துகின்றோம். இதன் அடிப்படையில் செயல்பட்டால் நிச்சயமாக இவ்வாறான முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நபி அவர்களுடைய வழிகாட்டலின்படி இந்த விடயத்திலும் சரியான வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்ற நிலையை நாம் அடையலாம். பிறை என்பதை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்திலிருந்தே இதிலிருந்து கருத்து வேறுபட்டிருக்கின்றார்கள் என்பதை மாலிகி மதுஹபின் இமாம்களில் ஒருவரான இமாம் இப்னு அப்துல் பர் என்ற ஒரு அறிஞர் இமாம் மாலிக் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அதுபோன்ற முக்கியமான அறிஞர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எழுதியிருக்கின்றார்கள். உண்மை என்னவென்றால், அந்த காலம் முதல் இன்று எப்படி பிறையிலே சர்ச்சைப்படுகின்றார்களோ
இந்த கேள்வி இருந்திருக்கின்றது. ஒரு ஊரிலே பிறை தென்பட்டு விட்டதென்றால் அது ரமதானுடைய பிறையாக இருக்கலாம், அதாவது நோன்பை ஆரம்பிக்கின்ற பிறையாக இருக்கலாம், நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடுகின்ற ஷவ்வாலுடைய பிறையாக இருக்கலாம். ஒரு ஊரிலே தென்படுகின்றது, ஏனைய சில இடங்களுக்கு அது தென்படவில்லை என்றால் எப்படி நடந்து கொள்வது? இதிலே பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்றும் அதிலே சரியான நிலைப்பாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். முதலிலே ஒவ்வொரு விடயத்திலும், குறிப்பாக மார்க்க விடயத்திலே எங்களுக்கு முன்மாதிரியாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்ன 3 ஹதீஸ்கள் மட்டுமே சுருக்கமாக இதிலே ஒரு முஸ்லிம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அடிப்படை ஹதீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 1909வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. இதே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கும்போது இதே விடயத்தை சொல்லுகின்ற நபி அவர்கள் ஒரு வார்த்தை, ஒரு மோடலான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இதனையே நபி அவர்கள் தெளிவுபடுத்தும் போது புகாரியுடைய 1909வது இலக்கத்தில் வருகின்ற ஹதீஸை பார்க்கலாம். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை காணும் வரைக்கும் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, மீண்டும் அதனை காணும் வரைக்கும் நீங்கள் ரமலானுடைய நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டாம். ஃபஇன் உமிய அலைக்கும் ஃபக்துரு லஹு, அந்த பிறை உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் அளவிற்கு வானம் தெளிவாக இல்லை என்றால், மேகமூட்டமாக இருக்கும் என்றிருந்தால், நீங்கள் அதனை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் இங்கே முன்வைக்கப்பட்ட பதிவு கணக்கிடுங்கள் என்ற அந்த வார்த்தையை விஞ்ஞான அறிவோ அல்லது வானிலை, வானம் பற்றிய இந்த அறிவின் அடிப்படையிலே நீங்கள் அதனை கணக்கிட்டு, அந்த மாதம் இத்தனை நாள் தான் என்பதை கணக்கிட்டு நீங்கள் அதன் அடிப்படையில் செயல்படுங்கள் என்று ஒரு விசித்திரமான விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. இதனையே இப்போது பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே 1909வது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்ற ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்று. பிறையை கண்டு நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள், அதே போன்று அடுத்த பிறை, அந்த பிறையை நீங்கள் பார்த்து ரமலானுடைய நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். அந்த பிறை காண முடியாத அளவிற்கு மேகமூட்டம் இருக்கும் என்றிருந்தால் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான் 30, ஷஅபானுடைய மாதத்தின் எண்ணிக்கையை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று மிக தெளிவாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார். மேகமூட்டமாக இருந்தால் அதனை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே நபி அவர்கள் இன்னும் தெளிவாக ஷஅபான் மாதத்தின் இறுதி பகுதியிலே பிறை தென்பட முடியாதவாறு வானம் மூடி இருக்கும் என்றிருந்தால், மேகமூட்டம் இருக்கும் என்றிருந்தால், ஷஅபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று மிக தெளிவாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் பிறையை கண்களால் பார்த்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும், அதே போன்று ஷவ்வால் ரமதானின் அடுத்த மாதம், பெருநாளுக்குரிய மாதம், அதன் பிறையையும் நாங்கள் பார்த்ததன் பிறகுதான் நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷஅபானுடைய இறுதி பகுதியிலே பிறை தென்பட முடியாதவாறு பிறை தென்படவில்லை என்றால்
மேகமூட்டங்கள் இருந்தது என்றால் 29 முடிவிலே வளமையிலே ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பார்க்கப்படும். 30வது நாள் இருக்கின்றதா அல்லது அடுத்த மாதம் துவங்குகின்றதா என்பதே பிறை பார்ப்பதன் கருத்தாகும். எனவே 30 அதாவது அடுத்த மாதம் பிறந்து விட்டது என்பதற்குரிய பிறை தென்படவில்லை என்றால் 30ஆக பூர்த்தி செய்வதே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடியான வழிகாட்டல். இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது, பிறை விடயத்திலே முக்கியமாக சரியானது எது என்பதை தேடக்கூடிய அல்லாஹுடைய அச்சமுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மற்றொரு ஹதீஸ், எந்த தினத்திலே நீங்கள் நோன்பு நோட்கின்றீர்களோ அந்த தினத்திலேதான் அது நோன்புக்குரிய ஆரம்பமாகும். அதே போன்று எந்த தினத்திலே நீங்கள் அதனை முடித்து நோன்பு பெருநாள் கொண்டாடுகின்றீர்களோ அதுதான் அதற்குரிய நாளாகும். அதே போன்று ஹஜ் பெருநாள் கொண்டாடக்கூடிய யௌமுல் அத்ஹா எனப்படக்கூடிய அந்த தினம் எந்த நாளிலே நீங்கள் அதற்குரிய தினமாக நீங்கள் அறுத்து பலியிட்டு அந்த பெருநாளை கொண்டாடுகின்றீர்களோ அதுதான் அதற்குரிய தினம் என்ற ஹதீஸை சுனன் திர்மிதியிலே நாம் காணலாம். ஹசன் தரத்திலுள்ள இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் வகைகளிலே உள்ள ஒரு ஹதீஸ் ஆகும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. பிறை பார்த்து நாம் நோன்பு நோட்க வேண்டும், பிறை பார்த்து நாம் இரு பெருநாட்களையும் கொண்டாட வேண்டும். இது ஒரு அடிப்படை. மற்றொரு அடிப்படை, அந்த விடயத்திலே ஒன்றிணைந்து அனைவரும் ஒன்றாக ஒரே தினத்தில் அது நோன்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும், பெருநாட்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால் இஸ்லாம் மிக தெளிவானது. அல்லாஹுடைய வழிகாட்டல், நபி அவர்களுடைய முன்மாதிரியிலே அதனை நாம் பின்பற்ற வேண்டும். பிறை விடயத்திலே நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், பிறையை பார்த்து உங்களுடைய இந்த இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இதிலே முரண்பட்டு வித்தியாசமான தினங்களிலே நோன்பை ஆரம்பிப்பதோ பெருநாள் கொண்டாடுவதோ இது வழிமுறை அல்ல என்பதையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விடுகின்றார்கள். மூன்றாவது ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் பிறை விடயத்திலே உண்மையான ஒரு முஸ்லிம் சமூகம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான வழிகாட்டல் நபி அவர்களுடைய சுன்னாவிலே இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் இதே பிரச்சினை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்பது எமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி. இந்த ஹதீஸிலே சஹீஹான இந்த ஹதீஸில் அறிவிக்கப்படுகின்ற விடயம் என்னவென்றால், நபியோடு இருந்தவர்கள், மதீனாவில் உள்ளவர்கள் பிறை தென்படாத காரணத்தினால் 30 பூர்த்தி செய்து அவர்கள் 30வது நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே சுற்றி வர இருக்கக்கூடிய நாட்டுப்புறத்து 2 அரபிகள் நபியிடம் வருகின்றார்கள். இவர்கள் நோன்பு பிடித்த அந்த 30வது நாள் இரவு மகரிப் நேரத்திலே நாம் பிறை பார்ப்போம் என்பது தெரிந்த விடயம். நபி அவர்களும் சஹாபாக்களும் பிறை தென்படாத காரணத்தினால் 30வது நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதீனாவிற்கு வெளிப்புறத்தில் வசிக்கக்கூடிய 2 அரபிகள் அடுத்த நாள் பகல் வந்து நபியிடம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் பிறை கண்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது 30 நோன்புகள் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபியும் தோழர்களும் உண்மையில் அது ரமலானுடைய நாள் அல்ல, ஷவ்வால் ஆரம்பித்து விட்டது, நாம் பிறை கண்டோம் என்று நபி அவர்களிடம் சாட்சி சொல்லுகின்றார்கள்.
நபி அவர்கள் ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ ஃபஅஃப்தரு, உடனே பிறை தென்பட்டது என்ற செய்தி மறுநாள் மாலை நேரம்தான் கிடைக்கின்றது என்றாலும் கூட தவறு நடந்திருக்கின்றது, பிறை காணப்பட்டிருக்கின்றது, 30வது நோன்பு என நாம் நினைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாள் ரமதானுடைய நாள் அல்ல, அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய நாள் என்பது அந்த நாள் முடிகின்ற நிலையில் தெரிந்தும் கூட நபி அவர்கள் மக்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், மக்களும் நோன்பை விட்டு விடுகின்றார்கள். எனவே இந்த பிறையிலே சந்தேகங்களும் சில இடங்களுக்கு தென்பட்டு சில இடங்களிலே தென்படாத நிலையும் நிச்சயமாக ஏற்படும். இதற்கு நபி அவர்கள் தந்த மிக தெளிவான தீர்வு நபியுடைய நடைமுறையிலே பார்க்கின்றோம். வார்த்தையிலும் சொன்னார்கள், பிறையை பார்த்து ரமலானை ஆரம்பியுங்கள், பிறையை பார்த்து ரமலானை முடித்துக் கொள்ளுங்கள். ஈதுல் அத்ஹா என்று கொண்டாடக்கூடிய நீங்கள் பெருநாள் தினம், அதே போன்று ஈதுல் ஃபித்ர் என்று நோன்பு முடித்து கொண்டாடக்கூடிய பெருநாள் தினம், இவை அனைத்தும் ஒன்றுபட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்திய நபி அவர்கள், அதே நபி அவர்களுக்கு கூட ஒரு முறை ஷவ்வாலுடைய பிறை வேறு பகுதியிலே தென்பட்டும் கூட நபி அவர்களுக்கோ மதீனாவில் உள்ளவர்களுக்கோ தென்படவில்லை. ஆனால் இந்த செய்தி நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில், நோன்பு முடிவடைய இருக்கின்ற தருணத்திலே நபி அவர்களுக்கு வந்தும் கூட 2 அந்த முஸ்லிம்கள் நபியிடம் வந்து சொன்னதை, அந்த சாட்சியத்தை நபி அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். இதனைத்தான் இமாம் மாலிக் அவர்கள் இது பற்றி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இப்படி ஒரு ஊரிலே பிறை காணப்பட்டு ஏனைய ஒரு ஊரிலே உள்ளவர்களுக்கு பிறை கண்ட செய்தி கிடைக்கின்றது என்றால், இவர்களுக்கு தவறிப்போன அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும் என்ற விடயத்தை இவர்கள் மட்டுமல்ல, இமாம் குர்துபி அவர்களும் சொல்லுகின்றார்கள். இதுபோன்று இன்னும் சில அறிஞர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸிலே ஆதாரம் கிடைத்து விட்டால் அதற்கு அப்பால் நேர்வழியை தேடுகின்ற ஒரு முஸ்லிமுக்கு எதுவுமே அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய தூதரை விட சிறந்த ஒரு அறிஞரும் கிடையாது, நாம் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்ட மிகச்சிறந்த வேறு ஒரு மனிதரும் கிடையாது. எனவே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் பிறையிலே அனைத்து இடங்களிலும் இவர்கள் பிறை பார்த்திருக்கின்றார்கள். பிறை தென்படாவிட்டால் ஷஅபானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே ரமதானை 30ஆக பூர்த்தி செய்த நிலையில் 30வது நாள் முடிவடைகின்ற தருணமாக இருந்தால் கூட அது ரமலானுடைய நாள் அல்ல, ஷவ்வாலுடைய நாள், அதற்கான பிறையை கண்டிருக்கின்றார்கள் என்று தகவல் வந்தபோது நபி அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். பிறை கண்டது தெரியாமல் நோன்பு பிடித்ததன் காரணமாக நோன்பை விட்டு விடுகின்றார்கள். பெருநாள் தொழுகை நிறைவேற்றவில்லை என்பதை மறுநாள் காலையிலே அந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். மிக அழகான வழிகாட்டல். பிறை விடயத்தில் முஸ்லிம்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த தெளிவான ஹதீஸ்கள். இதனையே நாம் இமாம் மாலிக் உட்பட இன்னும் இமாம் குர்துபி உட்பட இந்த உண்மையை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் ஷவுகானி அவர்களும் இது பற்றிய ஆய்வை மேற்கொண்டு விட்டு இமாம் மாலிக் இந்த விடயத்திலே இமாம் மாலிக் அவர்களுடைய போக்கு, அதே போன்று இமாம் குர்துபி அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர் மூலமாக இதுதான் முடிவு என்பதை வெளிப்படுத்துகின்றார்கள். அதுவே சரியானது என்று இமாம் ஷவுகானி அவர்களும் அவர்களுடைய ஆய்வின் முடிவை தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே ஒட்டு மொத்தத்தில்
பிறை என்பது ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று அல்லது அதனை விட முக்கியமான விடயம், உண்மையான முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இந்த பிறையுடைய விடயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையிலே பிறை பார்த்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், பிறை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே உள்ளவர்களுக்கு பிறை தென்படாவிட்டால் அவர்கள் 30 பூர்த்தி செய்ய வேண்டும். வேறு இடத்திலே தென்பட்டது என்ற தகவல் கிடைத்தால் தங்களுடைய தவறை திருத்தி அந்த பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் மிக தெளிவான நிலைப்பாடு. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு பிறையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய பெருநாள்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கொண்டாடுகின்ற அந்த தினமே பெருநாளுக்குரிய தினம் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். எனவே இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை சுவனம் சொல்லக்கூடிய நேர்வழியில் உள்ள முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஒரு இமாமின் முடிவை ஏற்று ஒரே தினத்திலே பெருநாள் கொண்டாடக்கூடியவர்களாக, முழு உலகிலும் ஒரே தினத்திலே நோன்பை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக செயல்படுவதுதான் மிகச் சரியானது என்பதை இந்த ஹதீஸின் ஒளியிலும் ஹதீஸ்களை வைத்து ஆய்வு செய்த அறிஞர்களின் முடிவையும் நாம் அறிந்து கொண்டோம். எனவே ஆரம்பத்திலே நினைவுபடுத்திய அதே ஹதீஸை மீண்டும் நாம் நினைவுபடுத்துவதென்றால், ஒன்றுபடுகின்ற நோக்கம் இருக்க வேண்டும், முரண்பட்டு விடக்கூடாது, மக்களுக்கு இலகுபடுத்த வேண்டும், சிரமப்படுத்தக்கூடாது. எனவே இந்த அடிப்படையை கடைபிடித்து நபி அவர்கள் சொன்னது போன்று ஒரே கூட்டமைப்பாக உல தூய்மையோடு அல்லாஹ்வின் கயிறாகிய அல் குர்ஆனையும் அசுன்னாவையும் பற்றி பிடித்து நாம் நடந்தால் மட்டுமே முஸ்லிமாக மரணிக்க முடியும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தரல வேண்டும். நாம் பின்பற்ற கடமைப்பட்ட அந்த இஸ்லாத்தின் பிறை விடயத்திலே இங்கே நாம் மேலே சொன்னவாறு நடந்து கொள்வதே நபி வழியாகும். இவ்வாறு நடந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்